சேப்பங்கிழங்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே நான் வறுத்துருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது நீங்கள் கண்டிப்பாக காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிடுங்க. மண் இல்லாமல் கழுவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போதும். குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விடணும். பாத்திரத்தில் போட்டு இதை மாதிரி வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டுருங்க. மூடி போட்டால் தான் சீக்கிரம் வேகும். வெந்துச்சு பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துட்டு தண்ணியை எடுத்துகிட்டு பச்சை தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா உரித்து வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம முழுசாகவும் போடலாம், இருந்தாலும் கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணி வச்சுட்டு அது தேவையான பொருட்கள்: கடுகு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி 2 வெங்காயம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, தேங்காய், சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இப்போ எல்லாத்தையும் வதக்கிடணும். எப்படி வதக்குதுன்னு காமிக்கிறேன். ஒரு கடாய் வச்சுருங்க. அது காஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு இஞ்சியும் போட்டு வதக்கிடுங்க. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி ஒன்றாவே வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்களா? இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டலாம். இப்போ காய் தாளிக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்கு எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா? கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது மாதிரி வதக்கினே இருங்க. வதங்கட்டும் வெங்காயம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வதங்கலை பாருங்கள், வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது ஜார் எடுத்து நம்ம தேங்காயெலாம் வதக்கி வச்ச பாருங்க, அது ஆறிச்சு. அது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சிடலாம். அவ்வளோதான், மசியாக அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்க, அந்த தேங்காய் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி விட்ருங்க. அடி பிடிக்கும். தேங்காய் ஊற்றுறதுக்கு தான் அடி பிடிக்கும். மிளகுத்தூள் போட்டுருங்க. இப்போது நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் போடுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிக்கும். கிளறிட்டு தட்டு போட்டு மூட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அது சிம்மில் வச்சோன்னா வதங்கினோடனே குழம்பு பாருங்கள் இப்படி வச்சா. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேப்பங்கிழங்கு எடுத்து இதை மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க, வேகமாக வைக்காதீங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி சேப்பங்கிழங்கு
தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரக்குழம்பு வச்சு இந்த காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும். நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் காரக்குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணும். இது வேறு எதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. காரக்குழம்புக்கு மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். உடனே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.